நமஸ்காரம். நமஸ்காரம். அடுத்தவருக்காக பிரார்த்தனை செய்யறோம். நம்ம அடுத்தவருடைய நேர்த்தி கடன், நான் இந்த மாதிரி செய்யணும்னு இருக்கா, அவங்களுடைய நேர்த்தி கடனை நம்ம செலுத்த முடியுமா? தெய்வ கடாட்சம் நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். நம்முடைய சனாதன தர்மம் அத்வைதம். நீ வேறல்ல, நான் வேறல்ல. இந்த நோக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா தாராளமாக நாம் அடுத்தவாளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இங்கே என்ன ஒரு சிக்கல் நமக்கு வருதுன்னா, நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அவளுடைய விசுவாசம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீர்கள் இறைவனிடத்தில் முழு நம்பிக்கையுடன், சோ நண்பரோ உறவினர்களோ நமக்கு சம்பந்தப்பட்டவர்களோ இந்த ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுன்னு நீங்கள் உங்களுடைய குருமார்கள் வழிகாட்டியபடி உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நீங்கள் என்ன கற்றுருக்கீங்களோ, என்ன பயிற்சி பண்ணியிருக்கீங்களோ, எந்த இறைவன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ பண்ணிக்கிறேன், அந்த அனுகிரகம் கிடைக்கிறது. அனுகிரகங்கிறது நம்மளை சுற்றிகிட்டே இருக்கு. பூமி எப்படி சுற்றுறதோ அது மாதிரி அனுகிரக சக்தி சுற்றின்னு இருக்கு. ஆனால் அந்த பயன் அவங்களுக்கு முழுமையாக போக வேண்டுமேயானால் அவர்கள் வைக்கக்கூடிய விசுவாசம், இதை நீங்க எப்படி உறுதிப்படுத்த முடியும்? யாரும் அப்படி இல்லை. ஏதோ சொன்னோம், நமக்கு ஏதோ ப்ராப்ளம், எல்லாத்தையும் சொல்றோம், இவற்றையும் சொல்றோம், எல்லாரும் சொல்றா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு. அப்படிதான் இருக்கே தவிர இறை நம்பிக்கை, நமக்காக இந்த நண்பர் நமக்காக பிரார்த்தனை பண்ணுகிறார், நாம் செழிப்பாக, துன்பங்களிலிருந்து விலகி, வியாதிகளிலிருந்து விலகி, மனக்குறைகளிலிருந்து விலகி நாம் நலம் பெறுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குமே. ஆனால் இங்கே எங்க இருந்தாலும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும், விவேகானந்தர் சொல்வார், ஆட்டோ சஜஷன் பார், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தா கூட நன்மை பயக்கக்கூடிய பிரார்த்தனையை நாம் செய்யலாம், அவர்களும் அடையலாம். அவங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனை அவர்கள் தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உள்ள சூழ்நிலைகளில் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் வெளிநாட்டில் வேலை அந்த மாதிரி அமைஞ்சிடுது. குழந்தை வேண்டிக்கிறான், நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும், நல்லபடியாக கல்யாணம் ஆகட்டும், நல்லபடியாக படிக்கட்டும், நான் இதை வேண்டிக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த கொரோனா வந்துடுத்து, இங்கே இருக்கிறவங்க அங்கே போக முடியல, அங்கே இருக்கிறவங்க வர முடியல, அப்படி உள்நாட்டிலே அப்படி ஒரு அவஸ்தை இருந்தது இல்லையா? அப்போ யாரு கடன் ஆனாலும் தெய்வ கடன் ஆகாது என்று ஒரு வழக்கம். அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், நேர்த்தி கடன் செலுத்தலாம். ஆனால் அவர்களுக்கு எப்பொழுது சௌரியமோ அப்பொழுது அவர்களும் வந்து மறுமுறையும் செய்து கொள்ள வேண்டும்.